டக்குன்னு வந்துட்டு என்ன எழுப்பி விடுன்ட்டு அது வந்து எழுப்பி விடுவாங்க கரெக்டா எழுப்பி விட பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செம்ம டாக்ஸிங்க அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வாங்க சூனா பானா சேனல்ல நீங்க வந்து பாருங்க என்ன பண்ண போறோம்ட்டு இன்னைக்கு வந்து லாங் வீக்கெண்ட் இன்னைக்கு சாட்டர்டே சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு லைட்டா இல்லாம கொஞ்சம் ஹெவியான ஐட்டமான செய்யலாம்னு சொல்றோம் செய்யலாம்னு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் சோ பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி இல்லைன்னா போதை மருந்து மாதிரின்னு வச்சுக்கலாம் யூஸ்வலா ஆனா வந்து இன்னைக்கு அதை கொஞ்சம் ஹெல்த்தியா செய்ய போறேன் அது அந்த ஹெல்த்தியா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க ஓகே இது எப்படி இந்த பொங்கல் ஹெல்த்தின்னு சொல்றீங்க நீங்க பாக்குறீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து யூஸ் பண்ற இன்கிரியன்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்டான ஐட்டம் என்னன்னா வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா பச்சை அரிசி போட்டு செய்வாங்க இல்லாட்டினா வந்து புழுங்கல் அரிசி ஏதோ ஒரு அரிசி போட்டு செய்வாங்க இது வந்து நான் வந்துட்டு ஹெல்த்தியா பண்றதுனால என்ன பண்றேன்னா வரகு அரிசி வரகுன்னு ஒரு ஐட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய உள்ள ஒரு ஐட்டம் வரகு திணை குதிரைவாளி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி ஒரு தானியங்களை போட்டு செய்யற ஒரு பொங்கல் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் இட்ஸ் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும்னு வச்சுங்களேன் பட் நான் மெயினா வந்து ஹெவியா போறதுக்கு காரணம் என்ன ஒரு இது சாப்பிட்டேன்னா ஐ வில் சஸ்டெயின் ஃபார் ஒரு 4-5 ஹவர்ஸ் வந்து பசிலாம் ஏன்னா வந்து வெளியே போகலாம்னால வந்துட்டு இந்த பண்ண போறோம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு வரகு அரிசி ஒரு கப் எடுத்துங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு வந்து நம்ம பைத்தம்பருப்பு பச்சை பயிறு பார்த்தீங்களா அது தோல் உரிச்ச பச்சை பயிறு இது நம்ம கடையில இப்படி கறிக்கும் அந்த மாதிரி நான் ரெண்டுத்தையும் வறுத்து வச்சிருக்கேன் வறுத்து வச்சிருக்க ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் நல்ல ஸ்மெல் இருக்கும் அதனால வந்து வறுத்து வச்சிருக்கேன் அது நம்ம ரொம்ப குழையாம இருக்கும் எனக்கு வந்து பொங்கல் ரொம்ப குழஞ்சி களி மாதிரி தான் எனக்கு பிடிக்காது கொஞ்சம் ஐ ஷுட் ஃபீல் தட் இந்த பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்றதுக்காக வச்சிருக்கேன் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போடுங்க நான் வந்துட்டு குழந்தை சாப்பிட்டு வந்து பச்சை மிளகா 2 தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு கருவேப்பிலையும் இந்த முந்திரி பருப்பும் கடைசியா தாளிச்சிட்டு பண்றப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்புறம் வந்து எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் போட்டுங்க அதாவது வந்து எப்படின்னா வந்துட்டு பொங்கல் கொஞ்சம் பாத்தீங்கன்னா சைட்டோடு முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெவியான ஐட்டம் ஸோ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம அப்புறம் உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பொங்கல் பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் காலேஜ்லாம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட இன்ஸ்டியூஷன் வந்து ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இன்க்ளூடட் மை ஃபீஸ் அதாவது என்னோட ஃபீஸில் இன்க்ளூட் பண்ணுவாங்க நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறப்போ எம்சிஏ படிக்கிறப்போ வந்துட்டு ஒரு காலேஜில் படித்தேன் நல்ல காலேஜ் தான் அது சொல்ல முடியாது நான் டியூ டு செக்யூரிட்டி ரீசனால அந்த என்ன காலேஜ் நான் சொல்ல மாட்டேன் நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க கெஸ் பண்ணுவாங்க கமெண்ட்ஸ்ல போட நான் எந்த காலேஜில் படிச்சேன்னு சொல்லிட்டு பொங்கல் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மண்டே வந்து பொங்கல் ஐட்டம் பொங்கல் வந்து எப்படின்னா ரொம்ப டால்டா நெய் என்னெல்லாம் போட்டு அதாவது பொங்கல்னா இப்படி ஊத்துறோம் வச்சுங்களேன் அது பொங்கல் ஊத்தம் அப்படியே பொங்கல் அப்படிதான் இருக்கும் டேஸ்டியா இருக்கும் இட்ஸ் என்ன சொல்றது இதே நான் வேற காலேஜில் இப்போ படிச்சிருந்தேன்னா வந்துட்டு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணா பொங்கல் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பேன் அன்பார்ச்சுனேட்டா அந்த காலையில தூங்கினா வந்துட்டு வந்து டீச்சர்ஸ் வந்து அவ்வளவுதான் வெளில நிக்க வச்சிருவாங்க அதனால பொங்கல் மட்டும் எப்பவுமே சாப்பிட மாட்டேன் நான் ரொம்ப அருமையானது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க காலைல பொங்கல்லாம் சாப்பிட்டு கிளாஸ் அதாவது வந்து 7:30 மணிக்கு வந்து உங்களுக்கு பஸ் போய் இப்போ இறக்கி விட்டுருவாங்க கேன்டீன்ல இறக்கி விட்டுருவாங்க போன உடனே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் சாப்பிடணும் என்ன ஆயிடுச்சு சூடாயிடுச்சு இருங்க சொல்றாருங்க சரி எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிப்போம் ஓகே எண்ணெய் வந்துட்டு சும்மா இந்த ஐட்டத்தை வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் மற்றபடி வேற எதுவும் இல்லை பச்சை மிளகாய் வந்துட்டு அப்படியே முழுசாவே நீங்க போடலாம் இந்த காம்பெல்லாம் எடுத்துருவோம் பச்சை மிளகாய் வந்து முழுசா போடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் மிளகு போட்டுக்கிறேன் மிளகு போடுறப்ப கொஞ்சம் கவனமா போடுங்க ஏன்னா வந்து என்ன ஆகும்னா வெடிக்கும் மிளகு ஸோ அதனால மிளகு போட்டாச்சு நம்ம அதுக்கப்புறம் ஜீரகம் பார்த்தீங்களா வெடிக்குது பார்த்தீங்களா குறைச்சிப்போம் இஞ்சி உங்களுக்கு சொல்ல நான் மறந்துட்டேன் இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச் இஞ்சி எடுத்துங்க வெட்டி வச்சுங்க இந்த மாதிரி இதையும் போட்டுருங்க நீங்க இஞ்சி போடாத நல்ல ஸ்மெல் வரும்
உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணீங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால தான் அது போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைத்தம்பருப்பு இருக்குல்ல, அது இதில் போட்டுருங்க. ஒரு கலக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வரகரிசி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன ஏற்கனவே வறுத்து வச்சிருக்காருன்னு சொன்னாங்களா, இது வந்து மிளகு தாளிச்சு மிளகு ஊந்துச்சு. ஓகே, இதையும் வந்து இதில் கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டு ஒரு கலக்குங்க. கலக்கிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு வரகரிசி, 1/2 கப்பு வந்துட்டு இந்த பைத்தம்பருப்பு, வறுத்து வச்ச பைத்தம்பருப்பு. இப்போ இதுக்கு எவ்வளோ வாட்டர் தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த டோட்டல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு, 1 கப்பு வரகரிசி, 1/2 கப்பு வந்து பைத்தம்பருப்புங்களா. இப்போ வந்துட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஊற்றணும், 2 டைம், அதாவது குறைஞ்சது 2 டைம் ஆச்சும் ஊற்றணும். அப்போ வேணா சாதம் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக குழந்தா போல இருந்தால் தான் நல்லா இருக்கும் அது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2க்கு கூடுதலாக கூட ஊற்றுங்க. 2/2 கப் 2 இப்போனா நான் 3 டம்ளர் நான் தண்ணி ஊற்றணும், 3க்கு கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஸோ 1 கப் ஊற்றியாச்சு. ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ 1.5 இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 3 கப்பு. இப்போ 1:2 ரேஷியோன்னா 3 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம, இது வந்து நான் வந்து குக்கரில் வந்து ப்ரெஷர் குக்கர் வச்சு அந்த கான்செப்ட்லாம் செய்ய போகிறேன். ஏன்னா வந்துட்டு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு டக்குன்ட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து வாங்க லிட்டு போட்டு மூடுவோம். குக்கரில் மூடி போட்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக அந்த வந்து ஸ்டீம் வரட்டும். ஸ்டீம் வந்த பிறகு விசில் போடுவோம். ஒரு 4 விசில் வச்சா போதும் உங்களுக்கு. இது வந்து 5 லிட்டர் குக்கர். ஸோ 4 விசில் 3 விசில் 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சின்ன குக்கராக இருந்தால் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும், ஏன்னா ப்ரெஷர் அவ்வளோ பில்ட் ஆகாதுங்களா. ஸோ நம்ம பண்ணுவோம். ஸோ பேக் டு அந்த ஸ்டோரி. நம்ம காலேஜில் பொங்கல் போட்டுதான். ஸோ பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன் நான் சாப்பிட மாட்டேறது ஒரு ரீசன் என்னன்னா, சாப்பிட்ட செம்ம தூக்கம் வரும். தூக்கத்தில் வந்துட்டு அதாவது வந்து 7:30 மணிக்கு சாப்பிட்ருப்போம், 8 மணிக்கு தூக்கம் வந்துடும் காலையில். அப்படியே பார்த்தீங்கன்னா கிளாஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ணு திறந்து தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இதுல என்ன ஸ்டாஃப்லாம் வந்துட்டு அவங்களும் பொங்கல்லாம் சாப்பிட்டு வந்துருப்பாங்க, அவங்களுக்கும் தூக்கம் வரும். பட் இருந்தாலும் அவங்க நின்றுட்டு கிளாஸ் நடத்தினா அவங்களுக்கு பெருசாக தூக்கம் வராது. உட்காந்துருக்க எங்களுக்கு தான் வந்து கதை கேட்டுட்டு இருக்க மாதிரி தூக்கம் வந்துட்டு இருக்கும். இதுல ஒரு சில கிளாஸ்மேட்ஸ்லாம் வந்து பயங்கர ஸ்மார்ட். அதாவது வந்துட்டு புக் வச்சுட்டு நோட் வச்சுட்டு எழுதுற மாதிரியே பண்ணுவானுங்க, ஆனா தூங்கிட்டு இருப்பானுங்க. பக்கத்துல வந்து சொல்றான், மச்சான் டீச்சர் வந்தா டக்குன்னு வந்துட்டு என்ன எழுப்பி விடுன்ட்டு. அது எழுப்பி விடுவாங்க கரெக்டா. எழுப்பி விட பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செம்ம டாக்டிக்ஸ். அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து எனக்குலாம் வரல, எனக்கு ஐ நாட் தட் ஸ்மார்ட். கால் லைட்டா தட்டி விடுவோம், முட்டி சொல்லி லைட்டா அப்படி தட்டுவோம். அந்த எழுந்திரிக்க பாத்தீங்கன்னா வந்து தூக்கல் வந்து இப்படிலாம் எழுந்திரிக்க மாட்டாங்க. அதான் கேஷுவலா எழுதுற மாதிரி கிளாஸ் கவனிக்கிற மாதிரி வந்துட்டு இப்படி பார்த்துட்டு டீச்சரை போர்டை பார்த்துட்டு திருப்பி வந்து எழுதுற மாதிரி பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவானுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, ஆனா எங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் செம்ம கெத்து, செம்மையா பண்ணுவானுங்க அந்த மாதிரிலாம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டீம்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம திறந்து பார்க்க போறோம். நம்ம வாங்க திறப்போம். ஓகே, பக்கா ஆயிடுச்சுங்க. அது சூப்பரா வெந்துடுச்சு. இது இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும். நம்ம லைட்டாக உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும், முன்னாடியே போட்டுறாதீங்க. அதனால தான் நம்ம கூட ஆட் பண்ணது. உப்பு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நம்ம கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் போடுறேன் நான். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலந்துப்போம். இது இருக்கட்டும். இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இது வந்து என்ன பண்ண, அந்த முந்திரி பருப்பு இந்த இதெல்லாம் பண்ண கார்னிஷ் பண்ணுறதுக்கு அதை சும்மா முந்திரி பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மிளகு போட்டு டைம் தாளிச்சிருவோம். இது பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டர் போடுவோம். நெய் போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும், டேஸ்டி இருக்கும். ஸோ நான் ஸ்டான் ஆன் பண்ணிட்டு ரொம்ப நிறைய போடலாம் தேவை. பட்டர் ஒரு ஸ்பூனுக்கு இருந்தால் போதும். 1 ஸ்பூனுக்கு இருந்தால் போதும். அது ரொம்ப போட்டிங்கன்னா வந்து தகட்டும், சாப்பிட முடியாது சரியா. லைட்டாக வார்ம் ஆகிட்ட பிறகு நீங்கள் ஆட் பண்ணலாம். அதை பட்டர் உருகுது, நல்லா உருகி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். ஒரு எண்ணெய் கன்சிஸ்டன்சிக்கு வரப்போ, இல்லாட்டினா உங்களுக்கு நெய் போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே அது வந்து உருக்கின பட்டர் தான் நம்ம இங்கே அதை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
நீங்கள் வந்துட்டு இந்த பொங்கல் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தாளிக்க மாதிரி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்துட்டு பெருங்காயம் கூட போடலாம், நீங்கள் ஆட் பண்ண நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக என் குழந்தைங்க பெருங்காயம் வந்து அவ்வளோ அதை ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் சொல்லிட்டு நான் பெருங்காயம் போட்டது கிடையாது. நான் ஆக்சுவலாக சட்னி அந்த மாதிரி ஐட்டத்தில் போடுவேன் நான் இதில், பட் இதில் போட்டு பொங்கல் நான் போடல நான். ஓகே, மிளகு கொஞ்சம் போட்டுப்போம். முந்திரி பருப்பு, முந்திரி வெட்டி வச்ச முந்திரி பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு ரொம்ப லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் போட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட்டாக இது வந்தால் போயிடும். முந்திரி பருப்பு ப்ரௌன் ஆகுது, கிறிஸ்பியாக இருக்கும். அதாவது வந்து அப்போ நீங்கள் ஒரு பொங்கல் ஒரு ஸ்பூன் பொங்கல் சாப்பிட்றப்போ ஒரு பைட்டு, அது ஒரு முந்திரி பருப்பு பைட் இருந்தால் அந்த மாதிரி அதுக்காக தான் பண்ணிட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், உப்பு போட்டதில் லைட்டாக இதில் போட்டு பண்ணுங்க, அது நல்லாயிருக்கும். இந்த ஓகே நான் பண்ணிவிட்டு இதை போட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர், அவ்வளோதான். உப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே, நம்ம உப்பு போட்டு ஒரு பரட்டுட்டுங்க. இந்த நெய் வந்து ஈவனாக எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். பொங்கலில் வந்துட்டு ரொம்ப குழஞ்சி இதாகாதபடி நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பொங்கல். ரொம்ப குழந்தை வச்சுட்டு பண்ணாமல் யூ ஷுட் ஃபீல் தட் அந்த லைட்டாக அந்த பைத்தம்பருப்பு அந்த சாத்தோட கன்சிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி தான் அதை பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்க, பக்கம் ஆயிடுச்சு. இது அவ்வளோதான். இதை வந்து நம்ம பிளேட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என்ன அது பெஸ்ட்டு சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து சாம்பார், கொத்து சாம்பார் சொல்லுவாங்க. அது கத்திரிக்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி சாம்பார், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் வந்து இந்த சட்னி வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ரெகுலர் தேங்காய் சட்னி தான். ஓகேங்களா? ஓகே, பாருங்க, ஆவி பறக்க பொங்கல் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப அட்வர்டைசிங்காக இருக்குது. இதுக்கு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சா சட்னி ஆட் பண்ண போடுறது. மாலை கூட ஊற்றிக்கலாம், நான் சைடில் ஊற்றுறான், அது வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் நைனாவோட ஸ்டைல். இது ஸ்பூனில் தான் சாப்பிடுவார் ஒரு பொங்கல் உப்புமா மட்டும், ஏன்னு தெரியல. அது நானும் அப்படியே கொஞ்சம் பழகிட்டு நான் லைட்டாக பொங்கல் பண்ணிட்டேன். நான் பார்த்துங்க, சூடாக இருக்க போது ஒரு முந்திரி பருப்பு பீஸ் எடுத்துப்போம். எடுத்தாச்சு, அமேசிங்காக இருக்குங்க. யூ ஷுட் ட்ரை திஸ். வரகு பொங்கல் ரொம்ப ஹெல்த்தியான பொங்கல் தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்துட்டு கீலாம் கூட வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். நீங்கள் டெஃபினட்டாக வந்து ரொம்ப ஹெல்த்தியான பொங்கல், நீங்கள் சாப்பிடலாம் அதை. ஓகேங்களா? இது அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம மனிதனா பண்ணுங்கள், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வரகு ரொம்ப ஹெல்த்தியான இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். Until then, it is Soona Paana saying goodbye. Bye bye.